ஹாய் ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? யூனிட் ஒன்னோட தான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மீன், மீடியன், மோட். நிறைய ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸும் இதில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீன், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே. ஸோ அதாவது ஆஹ், ரெண்டு வகையான ஆவரேஜ் இருக்கு. மீன்ன்றது ஆவரேஜ் தான். ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பொசிஷனல் ஆவரேஜ். ஸோ அந்த மீன் வேல்யூன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ். மீடியனும் மோடும் வந்து பொசிஷனல் ஆவரேஜ். பொசிஷனல்னா எங்க இருக்கு அந்த வேல்யூன்றது பொசிஷனல் ஆவரேஜ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ் வந்து மூணு வகைப்படும்: அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். பொசிஷனல் ஆவரேஜ் வந்து மீடியனும் மோடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மீன் அல்லது ஆவரேஜ் அதை பத்தி பார்ப்போம். ஸோ இது என்னது? எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்ல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து மீன். ஸோ இட் இஸ் அ வேல்யூ ஃப்ரம் த டேட்டா செட். ஒரு ஹோல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ என்னது அப்படின்னா அது வந்து மீன் வேல்யூ. ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, டேட்டாவை வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஏதாவது ஒரு வேல்யூ வந்து விச் கேன் ரெப்ரசன்ட் தி என்டையர் டேட்டா, அதுக்கு வந்து அது பயன்படுது. எஃபெக்டிவ்னஸை கம்பேர் பண்ண முடியும். இப்போ மீன் வேல்யூ பிளட் ரெண்டு ட்ரக்குக்கு கம்பேர் பண்றீங்க, மீன் வேல்யூ கம்மியாகுது அப்படின்னா நம்ம அந்த ட்ரக் ஒர்க் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த ட்ரக் ஏ, ட்ரக் பி, இது மாதிரி இதுக்கெல்லாம் அது பயன்படுது. அதுக்கப்புறம் சேஃப்டி அசஸ்மெண்ட்ஸ்க்கு பயன்படுது. அதுக்கப்புறம் சில டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, கிளினிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மீன் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்ன்றது சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்ன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணுவாங்க, அது வந்து ஜாமெட்ரிக் மீன். அடுத்தது ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன்ன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை ஒவ்வொரு வேல்யூவும் டிவைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அது வந்து ஹார்மோனிக் மீன். எங்கெங்கெல்லாம் இது பயன்படுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி மீன் அதோட அட்வான்டேஜஸ் என்னது அப்படின்னா, இது சிம்பிள், ஃபர்தர் கால்குலேஷன்ஸ்க்கு பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் எரர், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு இருக்கு. நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து மீன், மீடியன், மோடை பொறுத்த வரைக்கும் வந்து டேட்டா வந்து ரீஅரேஞ்ச் பண்ண தேவையில்ல. மீன் வேல்யூ பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்க எடுத்து சம் அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் போடலாம். லிமிடேஷன்ஸ், இது என்ன அப்படின்னா, சில வேல்யூஸால அது அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ வந்து பெரிய வேல்யூவா இருக்குது, ஒரு ஒரு சில வேல்யூஸ், என்கிட்ட ஒரு 10 வேல்யூ இருக்கு, அதுல ஒரு 8 வேல்யூ வந்து குட்டி குட்டி வேல்யூ. ஏதாவது ஒரு வேல்யூ ரொம்ப பெரிய வேல்யூனா அந்த வேல்யூ கேன் அஃபெக்ட் தி மீன். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸ் இதுல இன்க்ளூட் பண்ண முடியாது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒரு மீன் வேல்யூக்கு இருக்காது எப்பவுமே. ஸோ எக்ஸாம்பிள், ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஓகேவா? சரி, பிளட் ப்ரெஷர் சம்பந்தமானது. சப்போஸ் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஒரு நியூ ட்ரக்கை வந்து அதோட பிளட் ப்ரெஷர் ரிடக்ஷனை வந்து செக் பண்ணுது. ஸோ 5 பேஷண்ட்டுக்கு செக் பண்ணுது, அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் த ட்ரக். ஸோ பிஃபோர் ட்ரக் எவ்வளோ வந்து பிளட் ப்ரெஷர் 150, 160, 5 டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸ் சொல்றது. ஸோ ஆஃப்டர் ட்ரக் எவ்வளோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை பார்த்த உடனே எந்த கன்க்ளூஷனுக்கும் நம்மளால வர முடியாது. ஸோ அப்போ மீன் வேல்யூ எடுக்கிறீங்க. ஸோ பிஃபோர் எவ்வளவு? 150 இருந்துச்சு. ஆஃப்டர் எவ்வளவு? 140 இருந்துச்சு. ஸோ அப்போ பிளட் ப்ரெஷர் ரிடக்ஷன் ஆயிருக்குது. இந்த ஒரு டெசிஷனை நம்மளால எடுக்க முடியும். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலான டெசிஷன் ஆகுதுன்னா நம்ம இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் கூட அப்ளை பண்ணாதான் அதை சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த மீன் வேல்யூ என்ன சஜஸ்ட் பண்ணுது? த ட்ரக் மே பி எஃபெக்டிவ் இன் ரெடியூசிங் தி பிளட் ப்ரெஷர் ஆன் அன் ஆவரேஜ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கொடுக்குது. சரி, இன்னொரு சம் பார்ப்போம். இது வந்து ஒரு டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் க்ரீம். ஓகேவா? அதோட கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரஃப்லி 10%. மெஷர் பண்ணி பார்க்கும்போது 5 டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைக்குது. இது பேட்ச் 1, பேட்ச் 2லாம் வச்சுக்கோங்களேன். நீங்க இல்லை ஒரு பேட்ச்லேயே டிஃப்ரெண்ட் டியூப்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ 9.8%, 10.1%, 9.9%, 10.2%. ஸோ அப்போ என்ன பண்றீங்க? இதுக்கு மீன் வேல்யூ எடுக்கணும். எந்த there is a difference of 10% வேரியேஷன் பிட்வீன் தெம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இன்டர்பிரட்டேஷன் என்னது? இந்த 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 பேட்சஸை செக் பண்ணும்போது நமக்கு 10% வேரியேஷன் கிடைக்குது. பேட்ச் டு பேட்ச் கன்சிஸ்டன்சி. சப்போஸ் சப்போஸ் அந்த கியூசியில் வந்து 10%க்கு மேலே இருந்ததுன்னா அந்த பேட்சை வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ண போறோம் நம்ம.
சரியா? இது ஒரு பார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. இது வந்து ஜாமெட்ரிக் மீன். ஸோ ஜாமெட்ரிக் மீன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ்க்கு பயன்படுது. ஒரு ரிசர்ச்சர் இருக்காரு, அவர் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஓவர் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை செக் பண்றாரு. ஸோ அந்த பாக்டீரியா அடுத்த ஜெனரேஷன் தாண்ட தாண்ட ரெசிஸ்டன்ட் ஆகிட்டே இருக்கு. 2%, 5%, 8% இந்த தேர்ட் ஜெனரேஷன் ஆயிடுது. ஸோ இதை வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது? ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்றாங்க, பாக்டீரியல் growth செக் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸை சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த நம்ம இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2%, 5%, 10% இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. 1.202, 1.05 அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் மீன் போடுறாங்க. அதாவது மொத்தமா 3 இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறது. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் பர்சன்டேஜா மாத்திடுறாங்க. -1 இன்டூ 100 போட்டிங்கன்னா 5% அப்படின்னு தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா 5% ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஜெனரேஷன் மாற மாற எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி அப்ளிகேஷன் ட்ரெண்ட். அதை வந்து சொல்றது வந்து ஜாமெட்ரிக் மீன். நெக்ஸ்ட் ஹார்மோனிக் மீன். நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாமே டிவைட் ஆகும் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ஐசியூல ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க. ஃபார்மசிஸ்ட் ஐவி இன்ஃபியூஷன் ப்ரிப்பேர் பண்றாரு. 3 இன்ஃபியூஷன் ப்ரிப்பேர் பண்றாரு. ஸோ இன்ஃபியூஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 98 ml per hour, 102 ml per hour, 105 ml per hour அச்சீவ் ஆகுது. அது கரெக்டான ட்ரக்கை கொடுக்கறதுக்கு. ஸோ டார்கெட் இன்ஃபியூஷன் வால்யூம் வந்து 500 ml. ஓகே, இப்போ ஆவரேஜ் இன்ஃபியூஷன் ரேட் நமக்கு தெரியணும். ஹார்மோனிக் மீன் கால்குலேட் பண்றாங்க. எப்படி? நான் சொல்லியிருந்தேன், டோட்டல் டிவைடட் பை 1/1 அந்தந்த வேல்யூ போட்டுக்கணும். ஸோ 3/0.0295. ஸோ அப்போ இன்டர்பிரிட்டேஷன் என்னது அப்படின்னா ஆவரேஜ் இன்ஃபியூஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 101.69 ml per hour. ஏன்னா இது வந்து சிங்கிள் கிடையாது, பெர் ஹவர்னு இருக்குது. நீங்க அப்படி அப்படியே அந்த வேல்யூ வந்து டிவைட் பண்ண முடியாது. அதனால தான் ஹார்மோனிக் மீன் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சரி, சில மீன் வச்சு இன்னும் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி சம் டேட்டா கொடுக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்றாங்க. நீங்க ஜென்ரலா ஒரு வேல்யூ கொடுத்ததுன்னா நீங்க எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுருங்க. பட் இஃப் யூ ஆர் கிவன் வித் ஃப்ரீக்வன்சி, வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் ஃப்ரீக்வன்சியை அந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கான கிராண்ட் சம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது சிக்மா எக்ஸ் என்னது? இந்த சிக்மா. ஓகேவா? என்னது? நமக்கு வந்து சிக்மா எக்ஸ் இன்டூ எஃப். இதோட சிக்மா எவ்வளவு? 376. சிக்மா எஃபோட இந்த எஃபோட சிக்மா டோட்டல் 50. ஸோ இதை போட்டிங்கன்னா இதோட மீன் வேல்யூ வந்து 7.52. ஸோ சிங்கிள் டேட்டாவா வர பட்சத்தில் நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் போடுங்க. பட் இஃப் யூ ஆர் கிவன் வித் எக்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சியா, இந்த ஃபார்முலா நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இன்னொரு சம் நம்ம அதே மாதிரி பார்ப்போம். இப்போ இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க, சைஸ் பிலோ அண்ட் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணு. 5 × 8, 10 × 13, 15 × 22 இந்த மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் எடுத்துக்கிறது. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது? சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா எஃப். ஸோ இதோட டோட்டல் எவ்வளோ? 30 டிவைடட் பை இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் 131 ஈக்குவல் டு 23. ஸோ இதோட மீன் வேல்யூ 23. ஸோ அடுத்தது இப்போ இன்டர்வல் டேட்டா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தது எக்ஸ்ன்ற வேல்யூ சிங்கிள். ஸோ இப்போ இன்டர்வல் டேட்டா கொடுத்துட்டா என்ன பண்றது? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்றாங்க. நம்ம எப்படி மீன் வேல்யூ கால்குலேட் பண்றது அப்படின்னா இதுவும் ஈஸி தான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல், சில்ட்ரன்ஸ் ஆர் பார்ன், அவங்களுடைய வெயிட்டை வந்து இங்க டேட்டாவா கொடுத்துருக்குறாங்க. பாடி வெயிட் இப்போ 2 லேருந்து 4 வயசுக்கு உட்பட்டவங்க, அவங்களுடைய வெயிட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க, அதோட மிட் பாயிண்ட் இன்டர்வல் எடுத்துக்கோங்க. அப்போ 2 to 4 அப்படின்னா 2 + 4 டிவைடட் பை 2. அது என்னது? 6/2 ஈக்குவல் டு 3. ஸோ அந்த மாதிரி மிட் பாயிண்ட் வேல்யூவை எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியா மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஓவரால் எவ்வளோ கிடைக்குது? 216 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ மீன் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா எஃப் டிவைடட் பை சிக்மா எஃப். அப்படின்னு ஆவரேஜா அந்த ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களோட வெயிட் வந்து 7.2 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஜென்ரலா எக்ஸோ எஃப்ஓ கொடுத்துருந்தா எக்ஸ் இன்ட்டு எஃப் பண்ணிடுங்க. இல்லை
அது வந்து இன்டர்வல் டேட்டாவா கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்க மிட் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சம்மு தான். அவங்க இன்டர்வல் டேட்டா கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், மிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 0 to 30 அதோட மிட் பாயிண்ட் வந்து 15. 30 இப்போ உங்களுக்கு அப்படி குழப்பமா இருக்கா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுருங்க. 60 + 30 டிவைடட் பை 2, 90/2. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் இன்டூ எஃப். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ன்னு நீங்க கன்சிடர் பண்ணணும். 15 × 8, 13 ஏன்னா இங்க ரெண்டு வேல்யூ இருக்குது, நீங்க எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஸோ அதனால இங்க மல்டிப்ளை பண்ணி இதை வந்து டோட்டல் எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலால சிக்மா எக்ஸ் இன்டூ எஃப் டிவைடட் பை சிக்மா எஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மீன் வேல்யூ கிடைச்சிடும். சரி, இன்னொரு சம் அதே மாதிரி, அதே இன்டர்வல் டேட்டா தான், இந்த மாதிரி வந்துடுச்சு. பட் அதுக்கு தான் நான் சொல்றேன், எப்பவுமே ஈவன் நம்பரா இருக்காது, ஆட் நம்பர்ஸ் கூட சில சமயம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற பட்சத்துல இது டெசிமல்ஸ் கூட வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 10 + 25/2, 35/2, அதான் 17.5. ஸோ மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரீக்வன்சியோட, அதோட டோட்டல் எடுத்துக்கோங்க. டோட்டல் எடுத்துட்டு நீங்க இதுல சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. சிக்மா எக்ஸ் இன்டூ எஃப் டிவைடட் பை சிக்மா எஃப் போட்டிங்கன்னா 44.38 அதோட ஆவரேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. தட் இஸ் த மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் மீடியன். ஸோ மீடியன் என்னது, மிட் வேல்யூ. ஸோ இது வந்து இதுவும் ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி வேல்யூ தான். ஸோ மீடியன்ன்றது மிட் வேல்யூ. சப்போஸ் உங்ககிட்ட ஆட் நம்பர்ஸ் செட் இருந்துச்சுன்னா மிடில் வேல்யூ எடுத்துருவீங்க. சப்போஸ் என்கிட்ட 5 நம்பர் இருக்குன்னா 3வது வேல்யூ வந்து மீடியன். அதுவே என்கிட்ட 6 நம்பர் இருந்ததுன்னா 4ம் 5ம் டிவைடட் பை 2 போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்றேன் நான். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க ஆர்டர் ஃபர்ஸ்ட். ஆனால் மீடியன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மீன் வேல்யூ மாதிரி இல்லாம அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அந்த டேட்டாவை. நீங்க எதர் அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ, அது மஸ்ட். அப்புறம் வந்து மிடில் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மீடியனுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இது வந்து சிம்பிள், எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால இது வந்து அஃபெக்ட் ஆகாது. இது யூஸ் டு கால்குலேட் மீன் டீவியேஷன் கூட கால்குலேட் பண்றதுக்கு உதவுது. இது டெஃபினைட் இன் நேச்சர், மாறினே இருக்காது. இது லிமிடேஷன்ஸ், நீங்க சப்போஸ் நிறைய டேட்டா இருந்தால் அதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். சாம்பிளிங் ஃபிளக்சுவேஷன்ஸும் இதுல வரலாம். ஓகேவா? சரி, இப்போ டிசல்யூஷன் டெஸ்டிங், ஒரு பார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஆட் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டிசல்யூஷன் டெஸ்டிங், பார்மசிஸ்ட் என்ன பண்றது, 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 டிஃப்ரெண்ட் டேப்லெட்டோட டிசல்யூஷன் ரேட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. 75%, 78, 82, 85, 90, இது இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் இருக்குது. அதனால நீங்க அரேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேவா? சரி, இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படி? சரி, அதே தான் எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்டர் த டேட்டா, ஐடென்டிஃபை த மிடில் வேல்யூ. ஸோ மிடில் வேல்யூ என்னது, இந்த 82, தேர்ட் வேல்யூ. ஸோ இட் இஸ் தி விச் இஸ் 82%. ஓகேவா? ஸோ இன்டர்பிரிட்டேஷன், த மீன் டிசல்யூஷன் ரேட் இஸ் 82%. அப்படின்னா என்னது, ஹாஃப் ஆஃப் த டேப்லெட் 82%க்கு குறைவா டிசல்யூஷன் நடக்குது. 82%க்கு மேல, அதாவது ஹாஃப் ஆஃப் த டேப்லெட்ஸ் வந்து 82%க்கு மேல டிசல்யூஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் என்னது அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம கடைசியில பார்ப்போம் எப்பெல்லாம் இதை பயன்படுத்த முடியும். நான் சொல்லி இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இதுல இருந்துச்சுன்னா, இந்த உதாரணத்துல இல்ல. ஈவன் இஃப் தேர் இஸ் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஆல்சோ மீடியன் வில் நாட் கெட் அஃபெக்டட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா, பார்ட்டிகல் சைஸ் அனாலிசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ மைக்ரோமீட்டர்ஸ்ல பார்ட்டிகல் சைஸ் அனாலிசிஸ் கொடுத்துருக்குறாங்க டேட்டா. அதான் 2, 2.5 இன் மைக்ரோமீட்டர், 3.1, 2.8, 3.5, 2.9. அப்போ எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6 டேட்டா இருக்குது நம்ம கிட்ட. ஸோ 6 டேட்டானா தட் இஸ் நாட் ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஓகே, அப்போ என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் த டேட்டா, இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ இங்கேயும் இங்கேயும் கட் பண்ணீங்கன்னா திஸ் பிளஸ் திஸ் டிவைடட் பை 2. ஸோ அதுதான் அது. ஃபோர்த் வேல்யூவும் ஃபிஃப்த் வேல்யூவும், அதாவது சாரி தேர்ட் வேல்யூவும் ஃபோர்த் வேல்யூவும் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2.85. அப்படின்னா 2. அதாவது பாதி பார்ட்டிகிள்ஸ் 2.585 மைக்ரோமீட்டருக்கு குறைவா இருக்குது, பாதி பார்ட்டிகிள்ஸ் 2.85க்கு அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோட இன்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ எப்போ யூஸ் பண்ணலாம் மீடியனை அப்படின்னா, அவுட்லயர்ஸ் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆயிருந்தா. சரியா? சப்போஸ் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதாவது ஒரு பக்கமா டேட்டா வந்து சாஞ்சு இருந்தா, அதாவது நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல இருந்துச்சு, நம்பர் ஆஃப் டேட்டா
அப்படின்னா நீங்க வந்து மீடியனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? தட் இஸ் டேட்டா இஸ் skewed. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்படி இருந்தது டேட்டா அப்படின்னா இப்படி, இதுதான் மீன் வேல்யூ. இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா யூ வில் கோ ஃபார் மீன். சப்போஸ் இப்படி இருக்கு, இப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேட்டா இந்த பக்கம், நான் இந்த இப்படி வரைஞ்சிடும். ஸோ இந்த நிறைய டேட்டா பாயிண்ட் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு பேர் ஸ்கியூடு. நம்ம இந்த ப்ரெசன்டேஷன்ல வரும், அப்ப நம்ம இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி டேட்டா ஸ்கியூ ஆனா இது சிமெட்ரிக்கல், ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்தா. அன்இவனா இருந்துச்சுன்னா அது ஏசிமெட்ரிக்கல். அப்ப நீங்க மீடியன் வேல்யூவை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த டேட்டா இஸ் ஆர்டினல், அதாவது சிங்கிள் வேல்யூவா இல்லாம இப்ப சப்போஸ் ஸ்கேல் ரேட்டிங்லாம் இருந்துச்சு, ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி, டிஸ்அக்ரி, இந்த மாதிரிலாம் வர பட்சத்துல இது பேர் ஆர்டினல் டேட்டா. அந்த மாதிரி வர பட்சத்துலயும் நம்ம மீடியன் வேல்யூவை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அரித்மெட்டிக் மீன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதுல ஏதாவது ஒரு வேல்யூ மாறுபட்டு இருந்தா அந்த மொத்த மீனையும் அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல. மீடியன் அப்படி அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ மீடியன் இதுவும் பார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் ஆகுது, அவுட்லையர்ஸ் இருக்கிற பட்சத்துல. ஓகே, எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம். ஸோ இது ஒரு 10 பேஷண்ட்ஸோட ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்குது அதோட ஆர்டர். அதனால ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஆர்டர் நான் அப்படியே டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை அசெண்டிங் ஆர்டர்ல போட்டோம். நீங்க டிசெண்டிங் ஆர்டர்ல கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதுல 10 வேல்யூ இருக்குது. அப்போ இந்த பக்கம் 4, இந்த கீழே 4. ஸோ இந்த ரெண்டுத்தையும் டிவைடட் பை 2 பண்ண வேண்டியதான். 160 பிளஸ் 171/2 ஈக்குவல் டு, இதுதான் மீடியன் வேல்யூ. இது ஈஸியான ஒரு கால்குலேஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சம். மீடியன் வெயிட் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ ஸ்கூல் கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ 68 கேஜி, 66, அந்த மாதிரிலாம் 10 பேருக்கு வெயிட் எடுத்துருக்குறாங்க. நான் ஹைட்டுன்னு டைப் பண்ணியிருக்கிறேன், இது ஆக்சுவலி வெயிட். சரிங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேல்யூ இருக்கிறதா, மிடில் வேல்யூ வேணும்னா நீங்கள் ரெண்டு வேல்யூ எடுக்கணும். ஸோ 44 + 66/2, த ஆவரேஜ், த மீடியன் வெயிட் இஸ் 55. அப்படின்னா பாதி பேர் 55க்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, 55க்கு குறைவா பாதி பேரும் அதிகமா பாதி பேரும் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருங்க. அதாவது நம்ம ஃப்ரீக்வன்சி டேட்டா மாதிரி ஹைட்டு பேஷண்ட் டேட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றது, இதுலயும் வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் தி டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர், இது ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சரி, நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் என்னது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸோட அது இதை ஒன்று அரேஞ்ச் பண்ணால் போதும், நீங்கள் ரெண்டுத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஃபர்ஸ்ட் இதை மட்டும். ஸோ அதுக்கப்புறம் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுங்க. இந்த இதுதான் எஃப் ஆக்சுவலி. இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 24, 24 + 3, 24 + 3 + 10, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேவா? இந்த 73 இங்கே வந்திருக்கணும். ஓகே, சரி. ஸோ மீடியன்ன்றது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சிக்மா எஃப் + 1/2 ஈக்குவல் டு 37. இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நேரா எது இருக்குதோ அதுதான் ஹைட், கரஸ்பாண்டிங் ஹைட். சரியா? இது வந்து இங்க வந்திருக்கணும். ஸோ நீங்க வெறுமன வேல்யூஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிளஸ் ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணி ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுருவீங்க. பட் ஃப்ரீக்வன்சியா கொடுத்துட்றாங்கன்னா கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு சிக்மா எஃப் கண்டுபிடிச்சு போங்க. அதாவது இதை கூட கால்குலேட் பண்ணலாம், இதை ஆட் பண்ணாலும் ஓகே. ஸோ இது +1 / 2, 37. அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு கரஸ்பாண்டிங்கான டேட்டா எதுவோ அதுதான் வந்து மீடியன் ஹைட் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம் அதே மாதிரி. ஓகேவா? இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டாவை அப்படியே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா அது அப்படியே அரேஞ்ச் 2.5, 3.5 அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியா மாத்திக்கணும். இந்த மாதிரி மாத்திடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி மாத்திட்டா அப்ப நம்ம அது 50 + 1/2. ஓகேவா? அப்ப 26. அந்த 26க்கு நேரா இருக்கிற எக்ஸ் என்னது, அதுதான் இது. அப்ப மீடியன் என்னது, 7.5. ஸோ இந்த சம் வந்து நீங்க நீங்க ரீஅரேஞ்ச், இதுல ரீஅரேஞ்ச் இல்ல, நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு சம். ஆனா இங்க என்னது அப்படின்னா இன்டர்வல் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் டேட்டா கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதே மாதிரி கண்டுபிடிங்க. அதாவது 8, 8 + 13, 8 + 13 + 22, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருங்க.
கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி நம்ம n+1/2 போட்டோம். ஆனா இன்டர்வல் டேட்டாவா இருந்தா n/2 போடுங்க. ஓகேவா? சாரி, n+1/2 தான். இங்க எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 95. ஸோ 95 + 1/2 போட்டீங்க அப்படின்னா 48 கிடைச்சிடுது. இப்போ இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை பாருங்களேன். அதாவது 48ன்றது இதுக்கு இடையில தான் இருக்கு. ஓகேவா? அதாவது 43 கிடையாது. இதுலேருந்து இதுக்குள்ளதான் அந்த 48 வரணும். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சிஎஃப்னு போட்டு வச்சுக்கோங்க. சொல்றேன். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலால என்னென்ன தேவை அப்படின்னா எல் n+1/2 கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல எடுத்துக்கோமே, எல்ன்றது லோயஸ்ட் இன்டர்வல். அப்படின்னா இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நேரா என்ன இருக்குது? 90 to 120. ஹையஸ்ட் இன்டர்வல் 120, லோயஸ்ட் இன்டர்வல் 90. அப்ப 90 கிடைச்சிருச்சு. சரி, n+1/2. n என்னது? 95 + 1/2 நமக்கு ஆல்ரெடி தெரியும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது அதுக்கு முந்தின ஃப்ரீக்வன்சி, பிஃபோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 43. ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் அப்படின்றது இதுக்கு நேரா என்ன வருதோ அந்த ஃப்ரீக்வன்சி. இந்த டேபிள்ல எங்க வருச்சோ அது வந்து 27. அந்த 27 எடுத்து எழுதிக்காங்க. இந்த விட்த் இப்போ 90 to 120க்குள்ள என்ன விட்த் இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ 90னா 100, 110, 120. அந்த கிளாஸ் விட்த் என்னவோ அதுதான் இது. ஸோ இந்த 30. ஸோ இதுல நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 95.55. இதுதான் வந்து மீடியன் வேல்யூ. ஸோ அப்போ என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? n+1/2. அதே மாதிரி கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்டர்வல் டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இப்போ மீன் வேல்யூ வந்தா மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. இங்க பொறுத்த வரைக்கும் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு n+1/2 கண்டுபிடிச்சு அதை சிஎஃப்னு போட்டுக்கோங்க. முன்னாடி அதுக்கு நேரா இருக்கிறதுக்கு எஃப்னு போட்டு வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும். எல் லோயர் இன்டர்வல் என்னது? 90. அடுத்தது n+1/2 உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு 48ன்னு. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அதுக்கு முந்தின இது 43. எஃப் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஃப்ரீக்வன்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஹெச்ன்றது அந்த கிளாஸ் இன்டர்வல். ஸோ எவ்வளோ கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா 30 30 அது போயிட்டே இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் இன்டர்வலை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. அதை மல்டிப்ளிகேஷன்ல போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி மீடியன் வேல்யூ. ஸோ அடுத்த சம் அதே மாதிரி ஒரு சம்மு தான். ஸோ உங்ககிட்ட டேட்டா இருக்குது, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடணும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு n+1/2 போடுங்க. n+1 என்னது? 71 + 1/2 35.5. அப்போ 35 இங்கே கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்போ இங்கே தான் இருக்கணும். அப்போ நேராக அந்த ஃபார்முலால போகிறோம். எல் ஸோ என்னது? லோயர் இன்டர்வல் என்னது? 160. அப்போ n+1/2 35.5. சிஎஃப்ன்றது இதுக்கு முந்தினது 24. இந்த எஃப் என்னது? இங்கே வர்றது அது 27. இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 160 + 72/2 போட்டு கிளாஸ் இன்டர்வல் என்னது? 10 10 போயிட்டு இருக்குது அது. ஸோ அப்போ கிளாஸ் இன்டர்வல் 10. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 164.4. பட் இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சம் மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அடுத்தது மோடு. ஸோ மோடுன்றது என்னது அப்படின்னா விச் இஸ் கெட்டிங் எ ரிப்பீட்டட் வேல்யூ. ஸோ மோடு இது கூட ஒரு சென்ட்ரல் டெண்டன்சி வேல்யூ தான். மீன் மீடியன் மாதிரி இல்லாம எது ரிப்பிட்டிஷன் ஆகுதோ அதுதான் வந்து மோடு. ஓகேவா? இந்த மோடும் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால அஃபெக்ட் ஆகாது, அவுட்லையர்ஸால. ஸோ எப்படி வந்து மோடை வந்து ஒரு டேட்டா செட்ல கண்டுபிடிக்கிறது எல்லாருமே ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். எத்தனை டைம் அது ரிப்பிட்டிஷன் ஆகிற இது கிடைக்குதோ அதை வந்து நம்ம மோடு சொல்லலாம். சம்டைம்ஸ் இன் யுவர் டேட்டா மோடு இல்லாம கூட போகலாம். ஒன்று. இன்னொன்று, ஒரு மோடு வேல்யூ வரலாம், 2 மோடு வேல்யூ வரலாம், 3 வரலாம், அதிகமாக கூட வரலாம். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றேன். யூனி மோடலா இருக்கலாம், பை மாடலா இருக்கலாம், மல்டி மாடலா இருக்கலாம், நோ மோட் அட் ஆல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது எந்த மாதிரி டேட்டா இருக்குன்னா குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் டேட்டா ரெண்டுத்துக்குமே இதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஏக் ரிப்பிட்டிஷன் ஆகுது அப்படின்னா எது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்னா அந்த மோடு வேல்யூவா சொல்லிக்கலாம் நம்ம. சரி, இப்போ டேப்லெட் வெயிட் யூனிஃபார்மிட்டி. சப்போஸ் ஒரு ஃபார்மசிஸ்ட் மெஷர் பண்றாரு, 10 டேப்லெட் எடுக்கிறாரு, அதை வந்து வெயிட் செக் பண்றாரு. ஓகேவா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை இதில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அப்படியே இங்கே பாருங்களேன், இதெல்லாம் ரிப்பீட்டிஷன் ஆயிருக்குது. 1 2 3 4 அந்த மாதிரி ரிப்பீட்டிஷன் வேற ஏதாவது ரிப்பீட்டிஷனாக இருக்குது. அதோ இங்கே ஒரு ரிப்பீட்டிஷன் இருக்குது. ஸோ இது என்னது? ஐடென்டிஃபை தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ. இப்போ இது வந்து பை மாடல் டேட்டா. ஸோ பை மாடல் டேட்டான்றது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இது ஒரு மாடல் டேட்டா. ஸோ இது ஒரு மாடல் டேட்டா. இது 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 ஸோ 4 டைம் ரிப்பீட் ஆகிக்குது. அதே மாதிரி இது ரெண்டும் கூட ரிப்பிட்டிஷன் ஆயிருக்கு. இது ஒரு பை மாடல் டேட்டா. ஓகேவா? ஸோ 4 இஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், அதாவது ரிப்பிட்டிஷன் ஆயிருக்கிறதால நம்ம இதை வந்து 200 தான் அது வந்து மோடுன்னு சொல்லிக்கிறோம் நம்ம. ஓகேவா? இன்டர்பிரிட்டேஷன். ஸோ த மோஸ்ட் காமன் வெயிட் விச் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் இஸ் 200 மில்லிகிராம் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபாலோடு பை 202 அப்படி வேணா சொல்லிக்கலாம் நம்ம. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ரிப்போர்ட்டட் சைடு எஃபெக்ட்ஸ். நம்ம சொன்ன ஒரு கேட்டகாரிக்கல் டேட்டா, நம்பர் டேட்டா கிடையாது. ஓகேவா? ஒரு பேஷண்ட் ரிப்போர்ட்டட் அட்வர்ஸ் எஃபெக்ட். இதை பாருங்க, இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு. இது நம்பரே கிடையாது இதுல. ஸோ நாசியா, ஹெட்டேக்கு, நாசியா இந்த மாதிரி ரிப்பிட்டிஷன் ஆயிருக்குது. நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணுங்க அதை. ஸோ நாசியா வந்து 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க, எது எது எத்தனை எத்தனை டைம் வந்திருக்குது. அப்போ உங்க இன்டர்பிரிட்டேஷன் என்னது? நாசியா அண்ட் ஹெட்டேக் ரெண்டுமே 4 தடவை வந்திருக்கு. இஸ் தி மோஸ்ட் காமன் அட்வர்ஸ் எஃபெக்ட் மோர் வென் கம்பேர்ட் டு தி அதர் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு உங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். அதுக்கு மோடு உதவும். ஓகேவா? ஸோ அப்போ மோடு எப்போ யூஸ் பண்றது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கேட்டகாரிக்கல் டேட்டாக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வேல்யூஸ் விச் cannot பி ரேங்க்டு, அதாவது டேப்லெட்டோட ஷேப்பு, கலரு, இதுக்கெல்லாம் வந்து நம்பர் கிடையாது. அந்த மாதிரி டேட்டாக்கும் நீங்க வந்து மோடை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டு ஐடென்டிஃபை தி மோஸ்ட் காமன் வேல்யூ, அதுதான் மோடோட பர்பஸ். ஓகேவா? ஸோ கேட்டகாரிக்கல் டேட்டாக்கு யூஸ் பண்றதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் மோடுக்கு எப்படி அப்படின்னா, இப்படி ஒரு டேட்டா இருக்கு. நம்ம ஜென்ரலா ஒரு செட்டு டேட்டா கிடைச்சா எது ரிப்பீட்டிஷன் ஆகுது அந்த டேப்லெட் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிளா கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாது. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்குதோ அதான் மோடு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப என்ன பண்றீங்க? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப இங்க என்ன இது? 42 32 32 15 6 எல்லாம் இருக்குது. ஹையஸ்ட் எது? இது. அப்ப இந்த மோடு என்னது? 1. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. சரி, நெக்ஸ்ட் இந்த டேட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. உங்களுக்கு மோடு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பட் எது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது? இங்க பாத்தீங்கன்னா 18ன்றது தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னது? அதுதான் வந்து மோடு. ஸோ த மோடல் ஹைட் என்னது இங்க? 185 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இன்டர்வல் டேட்டா இருக்கு, அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இந்த ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எதுன்னு கண்டுபிடிச்சிருங்க நீங்க. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது? இதுதான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த டேபிள் படி இந்த டேட்டா செட்டு தான் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. 27 தான் இந்த டேட்டாலேயே ஹையஸ்ட். அதுக்கு முந்தினதை F1ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத F2ன்னு போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு எது எதெல்லாம் தேவைன்னா F1 F F1 F2 இதெல்லாம் தேவை. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலாம் இங்கே தேவை கிடையாது. ஸோ அப்போ என்னது? எல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லோயர் கிளாஸ் இன்டர்வல். அப்போ லோயர் கிளாஸ் இன்டர்வல் என்னது? இங்கே 90. இந்த விட்த் உங்களுக்கு தெரியும், அதை 90 to 120 30. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஃப் மைனஸ் F1 2 இன்டூ எஃப் மைனஸ் F1 மைனஸ் F2. அப்போ எஃப் என்னது இங்கே? 27. F1 என்னது? 22. ஸோ இங்கே 2 இன்டூ 27 மைனஸ் 22 மைனஸ் 18 இன்டூ 30. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது வந்து மோடு. ஸோ இன்டர்வல் டேட்டா கொடுத்தா இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு சம் பார்ப்போம் அதே மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேட்டாவை வந்து அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது 40 to 45. ஸோ அப்போ இந்த 40 to 45, சாரி இங்கே பாருங்க 15 ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ அதுக்கு முந்தினது F1, அப்போ இருக்கிறது F2. ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் கிடைச்சிருச்சு, F1 கிடைச்சிருச்சு.
எல் உங்களுக்கு தெரியும், அந்த லோயஸ்ட் இது 25. அதே மாதிரி ஹெச் கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 15 15 மாறிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்டூ 15, அதான் கிளாஸ் இன்டர்வல். இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ மோடல் வேல்யூ ஆஃப் 38.2. ஓகேவா? சரி, அதே மாதிரி ஒரு சம்மு தான் இது, ஒரு மோடு. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இதில் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது, இந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20, இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி டேட்டா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது எஃப், அதுக்கு முன்னாடி இருக்கிறது F1, அப்புறம் இருக்கிறது F2. அப்போ உங்கள் ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுங்க. எல் உங்களுக்கு தெரியும், கிளாஸ் இன்டர்வல் 178 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஹெச் உங்களுக்கு தெரியும், ஹெச்ன்றது என்னது, இந்த விட்த். ஸோ 14 14 போயிட்டே இருக்குது. 14 இல்லை 4 4 போகுது. 170 டு 174, 174 டு 178, 4 4 போயிட்டே இருக்கு. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இது பிளஸ் இந்த வேல்யூ, அதாவது இந்த லோயர் பிளஸ் இந்த வேல்யூ வந்ததால 178 பிளஸ் 2.4, 180.4, இதுதான் வந்து மோடு. ஓகேவா? சரி, இப்போ மீன் மீடியன் மோடுக்கான டிஃபரன்ஸ் என்னென்னது? ஸோ ஃபர்ஸ்ட், மீன்ன்றது இட் வில் கெட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ், அது உங்களுக்கு தெரியும். பட் இந்த ரெண்டும் நாட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். எக்ஸ்ட்ரீம்னா ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய சின்ன சின்ன வெயிட் வெயிட் இருக்குதுங்க. டேப்லெட் வெயிட் எடுக்கிறேன், 200 டூ மில்லிகிராமில் சொல்கிறேன், 201 203. ஒன்று மட்டும் 500 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மீன் வேல்யூ அஃபெக்ட் ஆகிடும். பட் மீடியனோ மோடோ அதனால அஃபெக்ட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லா டேட்டா செட்டும் நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும். பட் இதில் அப்படிலாம் கிடையாது. எல்லா டேட்டா செட்டும், சாரி, இந்த எல்லாத்துலேயுமே எல்லா டேட்டா செட்டும், மொத்த டேட்டா செட்டை தான் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். நீங்க இங்க வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இங்க வந்து நீங்க மீடியம்க்கும் மோடுக்கும் நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது ஃபர்தர் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மீன் மீடியன் மோடு எல்லாமே ஃபர்தர் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மோடு அந்த அளவுக்கு பயன்படுமான்னு தெரியாது, மீனும் மீடியனும் பயன்படும். ஸோ இந்த சப்போஸ் உங்ககிட்ட நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, மிடில் வேல்யூவை நீங்க லொகேட் பண்றது கஷ்டம் அப்படின்னா நீங்க வந்து மீன் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டாவை அரேஞ்ச் பண்ண பிறகு மேனுவலாக பார்த்தா கூட மிடில் வேல்யூ நம்மளால சொல்ல முடியும். 10 வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்க மிடில் வேல்யூவை சொல்ல முடியும். பட் மீன் வேல்யூ அப்படிலாம் ஏதோ ஒரு நம்பரை பார்த்துலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இது கூட, மோடு கூட நீங்க வந்து பார்த்த உடனே எது ரிப்பீட் ஆகுதுன்றத உங்களால சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன், அதில் டைப்ஸ் ஆஃப் மீன், அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், அதுக்கப்புறம் மீடியன் மோட், எப்போ யூஸ் பண்ணணும் மீன் மீடியன் மோடை, இதுக்கான ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், சம்ஸ், அதோட ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நல்லா படிச்சு உங்க மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.